ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ 11th காமர்ஸ்க்கான ஃபஸ்ட் டெர்ம் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரை ஒரு 4-5 மாவட்டங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் தொடர்ச்சியாக வந்திருக்குப்பா. ஸோ இன்னும் எந்தெந்த மாவட்டத்தில் எக்ஸாம் நடக்காமல் இருக்கோ ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு இது வர வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட், கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம சேனல் தொடர்ந்து கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பா. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூஸை பொறுத்த வரைக்கும் hindrance of place is removed by dash. Second one, occupation of a doctor is dash. Third one, the primary objective of a business is dash. Fourth one, normally high level risk involved in dash. Fifth one, a major disadvantage of sole proprietorship is dash. Sixth one, a partnership is formed by dash. Seventh one, the firm of Hindu undivided family is managed by whom. Eighth one, the board of directors of a company is selected by dash. Ninth one, Rockdale Society of Equitable Pianists was started by dash. 10th one பா ஸ்லீப்லெஸ் சிட்டி இஸ் கால்ட் டேஷ். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் பி பா. ஸோ பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் ஸோ 2 மார்க்ஸில் எனி 5 எழுதினா போதும். கொஸ்டின் நம்பர் 17 வந்து கம்பல்சரி. சரிங்களா. ஸோ 11th பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் மீன் பை பார்ட்டர் சிஸ்டம், வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்ப்பா. படிச்சுட்டு போயிருங்க. 12th ஒன் ஹூ இஸ் கால்டு கார்த்தா. 13th ஒன் வாட் யூ மீன் பை எம்ப்ளாய்மெண்ட். 14th ஒன் வாட் இஸ் மைனர் பார்ட்னர். So next 15th one what is trade. 16th one define cooperative. 17th one what is mean by limited liability. நெக்ஸ்ட் பார்ட் சி பசங்களா. ஸோ 3 மார்க்ஸ் தான். ஸோ 3 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். எனி 5 எழுதுனா போதும். கொஸ்டின் 24 வந்து கம்பல்சரி. இதை பார்க்கறது முன்னாடி நான் பசங்க ஒரு முக்கியமான சந்தேகம் வரும். அதாவது ப்ரோ இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே வந்துருமா கேட்டிங்கன்னா ஸோ ஒரு சில மாவட்டத்திற்கு அப்படியே வரலாம். அப்படி இல்லைனா ஒரு சில மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை இதுலேருந்து ஒரு 60 to 70% அப்படியே வரும். ஏன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் தான் ஒரு 6 to 7 டிஸ்ட்ரிக்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கும் அந்தளவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் முக்கியமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க பசங்களா. ஸோ இப்போ 18th பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் number of members in the partnership concern. 19th what do you mean by tertiary industries. 20 explain the classification of business. 21 write any 3 features of HUF. 22 what is mean by government company. 23 what are the disadvantages of cooperatives. 24 வாட் இஸ் அன்லிமிட்டெட் லைபிலிட்டி. ஓகேங்களா. ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பசங்க நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ 5 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஏ வந்து எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் ஆர் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் டிசோல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். 26 ஏ வாட் ஆர் த கண்டென்ட் ஆஃப் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். எனி 5 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். ஆர் வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ். ஓகேங்களா. 27 discuss the objectives of business or state the demerits of barter system. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக பல மாவட்டத்தில் இதிலிருந்து பல கேள்விகள் அல்லது இந்த கொஸ்டின் பேப்பரோட ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி அடுத்தது தொடர்ந்து எல்லா சப்ஜெக்ட்ஸும் பார்க்கலாம்ப்பா. ஸோ மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம மாணவர்களுக்கு என்ன எக்ஸாம், எந்த தேதி, எந்த மாவட்டம்னு சொல்லிட்டு உங்களோட டைம் டேபிள் மட்டும் நம்ம கமெண்ட்ஸில் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அந்தந்த மாவட்டத்துக்கு ஏற்ற கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்ம சேனல் தனியாக அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.